Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்ட் பிரின்சஸ் இளவரசி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசியம், விட்டமின்ஸ், நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்கிற இந்த பனானா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பனானாவில் வெரைட்டிஸ்லாம் இல்லை. பட் எது கிடைக்குதோ அது யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் வேஸ்ட்டாக போகும் இல்லையா, ரொம்ப பழுத்து யாருமே சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் அந்த பனானா ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் மாஸ்க்கு, ஃபேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அது கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி புதுசாக தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேருக்கு. அதுவும் பொதுவாக ஹேருக்கு, ஃபேஸுக்கு, இன்னர் பாடிக்கெலாம் ரொம்ப 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 நல்லது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். பனானாவை ஏன் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ரிச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. இதனோட அந்த மாய்ஸ்சரைசிங் பாண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியில் ட்ரைனஸ், டல்னஸ், ஃப்ரிஸினஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் முடி நார் மாதிரி இருக்கும். என்ன பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்கள் முடியில் நல்ல ஒரு ட்ரமாண்டஸான டிஃப்ரென்ஸை உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பனானாவை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, பிம்பிள்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ட்ரையாக சில பேருக்குலாம் தோல்லாம் உறிஞ்சிட்டு வரும் எப்போ பார்த்தாலும் ஃபேஸில். அவங்களாம் பனானா பேக் வித் ஹனியோட போடும்போது அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பர் டூப்பராக இருக்கும். பட் ஆனால் ப்ராப்பராக நல்லா க்ரீமியாக, இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. பிஃபோர் தட்டே நீங்கள் சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிட்டு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா ஒரு 2 பனானா, என்னோடய லென்த் ஆஃப் ஹேருக்கு 2 போதும். ஸோ நல்லா பழுத்த 2 வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி அதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைச்சது இந்த மாதிரி அப்ளிகேட்டர் இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஏன் நான் போட்டேன் அப்படின்னா, இது நல்லா ஈவனாக, அதாவது என்னோடய ஸ்கேல்பில் அப்படியே ஊற்றி அப்ளை பண்ணுறதை விட அந்த சீப்பு மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அந்த க்ரீம் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் மெயினாக நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஹேரை ஃபுல்லாக கொஞ்சம் கூட சிக்கு இல்லாமல் டீடேங்கிள் பண்ணிக்கோங்க. பெரிய பல் சீப்பு வச்சு சீவுறது பெட்டர். ஏன்னா அப்போ தான் ஹேர் ஃபால் இருக்காது. நான் லாஸ்ட்டு வீடியோ, பிஃபோர் வீடியோலலாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன் ஹேர் ஃபால் ரிலேட்டடாக. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வகையில் நம்ம எப்படி கோம் பண்ணுறோங்கிறதும் முக்கியம். ஸோ பெரிய பல் சீப் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக கோம் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு. இதுக்காக தான் நான் அப்ளிகேட்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இதே நம்ம நேராக எடுத்து கூட ஊற்றலாம். பட் அப்படி ஊற்றுறத விட இந்த மாதிரி எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணும்போது அது இன்னும் நல்லா திக்கன் ஆகும். அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பனானா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுனால பேசிக்காக என்னெல்லாம் நடக்கும் நம்ம முடியல அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேராக இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணும். உங்களோட ஹேரை பார்த்திங்கன்னா நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது சில பேருக்குலாம் என்ன பண்ணாலும் முடி எப்படி எடுத்து கட்டினாலும் அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லாமல் சாஃப்டராக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக நல்லா பவுன்சிங்கான ஒரு லுக்கு கொடுக்கறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் கியூட்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். தொட்டாலே முடி சரசரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த கியூட்டிகல்ஸ்லாம் டெவலப் பண்ணி நல்லா ஸ்மூத்தான ஹேரை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அன்டில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே முடி அப்படியே இருக்கும். ஆயில்ஸ் எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அதே ரிசல்ட் அப்படியே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல்லாக என்னோடய என்டையர் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ லென்த் ஆஃப் ஹேருக்கும் அப்ளை பண்ணிடுறேன். இது ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணலாமா இல்லை ஸ்கேல்பில் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்கேல்பில் போடலாம். ஸ்கேல்பில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. லென்த் ஆஃப் ஹேருக்கு போடுங்க. லென்த் ஆஃப் ஹேரும் ஷைனிங்காக இருக்கணும் இல்லையா, நல்லா நீட்டாக திக்கனாக பவுன்சியாக இருக்கணும் இல்லையா.
ஹேரோடைய எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்படி இழுத்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வரணும். ஸ்மூத்தனிங் பண்ணவங்களாம் காமிச்சிருப்பாங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இழுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஹெல்த்தியராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இழுக்கும் போதே உடஞ்சிருச்சுன்னா அதில் மாய்ஸ்சரைசரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற அந்த குவாலிட்டி வந்து பனானா ஹேர் மாஸ்கில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதனோட ரிசல்ட் என்னங்கிறது புரியும். அண்ட் தென் இது யூஸ் பண்ணுறதுக்கான பெட்டர் டைம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் நான் மோஸ்ட்டாக வந்து சம்மரில் தான் இதை வந்து மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுவேன். ஏன்னா சம்மரில் முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆல்ரெடி என்னோடது ட்ரை ஹேர். ஸோ அதனால் வந்துட்டு சம்மரில் ட்ரை பண்ணும்போது நல்லா சூப்பரான விசிபிளான ரிசல்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதே மாதிரியான ரிசல்ட். என்னோட பிஃபோர் பிக்சரும் பாருங்கள், ஆஃப்டர் பிக்சரும் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக அந்த பனானாவோட அந்த குட்டி குட்டி இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஹேரில் இருக்கும். பட் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. முடி காஞ்சதுக்கப்புறம் நல்லா உதறி விட்டிங்கனாவே எல்லாம் கொட்டிடும். இப்போ எல்லாமே கொட்டிடுச்சு. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. முடி வந்து நல்லா நீட்டாக ஷைனிங்காக. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போகிறவங்களாம் வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் போட்டுட்டு கொஞ்சம் சீரம் போட்டுட்டு நீங்கள் முடியை வந்து செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். நான் இன்னும் வந்து ஹேர் கோம் பண்ணல. இப்போ கோம் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஒரு சிக்கு கூட பார்க்க முடியாது, ஒரு முடி கூட கொட்டலை. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து எனக்கு 30 ஸ்டாண்ட்ஸாக வந்து முடி கொட்டிகிட்டு இருந்தது. பட் ஆனால் இடையில வந்துட்டு நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சது. ஒரு 100, 150, 200 கூட கொட்டியிருக்கு. அதெல்லாம் வந்து நான் ரிவ்யூக்காக நிறைய ட்ரை பண்ணல இல்லையா என்னோடய ஹேரில், அதனால் வந்து எஃபெக்ட் கொடுக்கும். பட் ஆனால் நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது எந்த பயமுமே இல்லை. எவ்வளோ வேணால் அப்ளை பண்ணலாம். கரெக்டான டைம் வந்து ஹேரில் வச்சுட்டு வாஷ் பண்ணணும். நான் வந்து எவ்வளோ நேரம் வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுருந்துருக்கேன். அதுக்கு மேலே நான் வச்சுருக்கல. ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் நான் வந்துட்டு 30 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் வந்து கோம் பண்ணி காமிக்கிறேன். ஒரு முடி கூட ஒன்றோட ஒன்று ஒட்டலை. எந்த அளவுக்கு ஸ்மூத்தராக நல்லா பவுன்சிங்காக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக வந்து சொல்லணுன்னா ஒரு குட்டி டெம்ப்ரவரி ஸ்மூத்னிங் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு பனானாவும் எக்கும் யூஸ் பண்ணுங்கள். நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோடய ரூமில் வந்து ரிங் லைட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு விண்டோ லைட்டில் தான் நான் வந்துட்டு நேச்சுரல் லைட், சன்லைட் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த லைட்டிங் எஃபெக்ட்னால அப்படி தெரியும். பட் ஆனால் இனிமேல் நான் கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஃபோனோட குவாலிட்டியும் இந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் மோஸ்ட்டாக ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுப்பேன். அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி ப்ராப்பராக வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு முடி வந்து அப்படியே புசு புசுன்னு இருக்குது, நல்லா பவுன்சிங்காக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அந்த ஷைன்னஸ் உங்களுக்கு தெரியுதா, எவ்வளோ சூப்பராக மயில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படியே தொட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருந்தது முடி. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், எக்கு யூஸ் பண்ணலாமா பனானா கூட அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எல்லோ யூஸ் பண்ணாதீங்க பனானா யூஸ் பண்ணும்போது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எக்கு ப்ளஸ் பனானா யூஸ் பண்ணும்போது இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் முடி இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ரைட்னிங் லுக் இன்னும் சூப்பராக கொடுக்கும். அண்ட் தென் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைட்னிங் லுக்கு கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு வேவியர் தெரியும். பட் ஆனால் வந்து எக்கு போட்டிங்கன்னா பக்கா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஸ்மூத்தனிங் ஹேர் மாஸ்க் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக வந்து ஹேரை திக்கன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பனானாவோட தோல் இருக்கு இல்லையா, அதை கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் தான் வந்து ஹேருக்கு தேவையான விட்டமின் பி ரிச் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து இருக்குது. அதனால் ஹேருக்கு வந்துட்டு பனானாவோடைய அந்த பீல் இருக்குல்ல, அதை கூட வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே ஃபுல்லாக போட்டு அரைச்சி அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு முடியல சிக்கும். அதனால் நான் வந்துட்டு வெறும் பனானா மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஹேர் ட்ரையாக இருக்குது, இது என்னடா அதை மேனேஜே பண்ண முடியல அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் நீங்களே கண்டினியூவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து என்ன பண்ணாலும் சரி முடி அங்கங்கே வெடிப்பாக இருக்கும். மேபி அவங்களுக்கு ஹீட் பாடியாக இருக்கலாம், இல்லை சரியாக ஆயில் வைக்காமல் இருக்கலாம், தண்ணி நல்லா குடித்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாஸ்க் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். கூட வந்து கேர்டு சேர்த்துக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடியும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஓகே இவங்க வந்து சொல்லிட்டாங்க உடனே பனானாவை எடுக்கிறோம், தோலோடு போடுறோம், அரைக்கிறோம், தலையில் போடுறோம் அப்படிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணி போடுங்க. ஃபில்ட்ரு பண்ணுறதுனா எப்படின்னா, ஒரு நல்ல காட்டன் டவல்
ஏதாவது துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அரைச்ச பனானா அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் போட்டு ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணுங்கள். நல்லா அழுத்துனீங்கன்னா க்ரீம் மாதிரி அது மட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து முடியல எதுவும் ஒட்டாது. நான் எதுவும் ஃபில்ட்ரு பண்ணல, எனக்கு வந்து அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியும். ஒரு சிலர்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சில சமயம் வந்து காசஸ் க்ரியேட் பண்ணலாம். லைக் டேண்ட்ரஃப், ஒரு மாதிரி ட்ரைனஸ், இந்த மாதிரிலாம். அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் மாஸ்க் எது அப்ளை பண்ணாலும் சரி, அந்த முடியில் வந்து ஒட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து ட்ரை ஆகும்போது நல்லா உதறி விட்டு ரிமூவ் பண்ணிடணும். இல்லை எனக்கு உதறி விடலாம் டைம் இல்லைன்னா இனிஷியலாகவே நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வடிகட்டி யூஸ் பண்ணும்போது அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து உங்கள் முடியில் ஒட்டாது, அது முடியிலையும் இருக்காது. அப்படி முடியிலையோ ஸ்கேல்ப்லேயோ முடியில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்கேல்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அது கூட டேண்ட்ரஃப் வந்து வரதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Until then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye bye.